ஒண்ணு நீங்க பார்த்திருக்கிறீங்க. பாவம் அந்த துறைமுறை நல்லா கல் மாதிரி இருக்காரு பக்கத்துல. அவரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில படுக்க போட்டா என்ன நல்லா சீக்கிரம் நல்லா வரும். ஏன்னா மையம் பக்கத்துல உட்கார இருக்காரு. இப்ப சட்டசபையில பாத்தீங்கன்னா அப்பா மையம் அவர் ஊழல உட்கார்ந்து இருந்தார். பாவம் அவர் பாடல செவனேன்னு உட்கார்ந்து இருப்பாரு. இவர் வந்த நேரத்தில் அவர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்ட முடியல, அவருக்கு நெஞ்சு வலி. பாவம் இதெல்லாம் பார்த்து அவருக்கு எப்படி சகிக்க முடியும்? ஆனா சொல்றாரு, நான் இன்ப நிதி வரைக்கும் நான் தான் இருப்பேன் சொல்லலாம், ஆனா செய்ய முடியாதுல்ல. அப்ப அவர் அண்ணன் மூத்த அண்ணன் அங்க போய் படுத்துட்டாரு. அப்பாவும் மகனும் உட்கார்ந்துருக்காங்க. இந்த 5 ஆண்டு காலத்துல திமுக செய்த ஒரு சாதனை என்னன்னு சொன்னா, இந்தியாவிலே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. இதுதான் திமுக செய்த சாதனை. உங்க ஒவ்வொருத்தர் மேல கடன் அவ்வளவு வாங்கி வச்சிருக்கிறாங்க. போயிடுச்சு 9 லட்சம் 10 லட்சம். வீட்டுக்கு போறதுக்குள்ள 12 லட்சம் ஆயிரும். அடுத்து இன்ட்ரீம் பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட் இருக்கு. ஆகவே வணக்கத்திற்குரியவர்களே, இந்த ஆட்சி என்பது, அரசு என்பது, அதிகாரம் என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்காக. இப்ப இருக்கிற அரசு சேவை செய்யல. இப்ப அவர் பையனை துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. திரைப்படத்துல தான் நம்ம பார்த்திருக்கோம். என்னமாமா எம்எல்ஏ ஆவாரு, குழந்தைய பெறுவாரு, அப்புறம் ஓடுவாரு, இளைஞர் ஆவாரு, அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ ஆயிடுவார். இப்ப நிஜத்திலே நம்ம பார்க்கிறோம். எம்எல்ஏ ஆனாரு, அமைச்சர் ஆனாரு, அப்புறம் இப்ப துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவர் சொல்றாரு சட்டப்பேரவையில் விளையாட்டுத்துறையில நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய செஞ்சிருக்கோம். மினி ஸ்டேடியம் செஞ்சிருக்கிறோம். 234 தொகுதியில 84 தொகுதிக்கு செஞ்சிருக்கோம். அது எப்படி? சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி 50 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அப்பதான் அவர் நான் பதில் சொல்றதுக்குள்ள போயிட்டாரு. அப்பதான் அங்க இருக்கிற அமைச்சருக்கு சொன்னேன், ஐயா உங்க தலைவருக்கு வரலாறு எழுதி கொடுங்க. இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்த தலைவி எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். விளையாட்டு கண்டே ஒரு பல்கலைக்கழகத்தை சென்னையில் அமைத்த தலைவி புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள். ஜவஹர்லால் நேரு நம்முடைய அந்த உள்கட்டமைப்பு, அந்த நேரு ஸ்டேடியத்தை உருவாக்கி கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நீச்சல் குளத்தை எல்லாம் நாங்க செஞ்சோம். நீங்க சந்தடி சாக்கில மினி ஸ்டேடியம் எம்எல்ஏ ஃபண்ட்ல வாங்கி கட்டி கொடுத்துட்டு நாங்க தான் செஞ்சிருக்கிறோம் சொல்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு நாங்க தான் செஞ்சோம்னு சொன்னா அண்ட புழுகு ஆகாச புழுகு பார்க்கலாம். அடே அப்பா, அப்பாவுக்கு மிஞ்சின பிள்ளை பொய் பேசுறது. அது இதுதான் நிலைமை. உசிலம்பட்டி மக்கள் எப்போதுமே இரட்டை இலைக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள். நம்ம வலிமையான கூட்டணி அமைச்சிருக்கிறோம். இந்த லஞ்சல் லாவணியம் உங்களுக்கு தெரியும். ஒரு அமைச்சர் நம்முடைய பணி நியமனம், பணி மாறுதல், ஒப்பந்த பணி கொடுக்கறதுல அது சட்டசபையில பேச அனுமதிக்கல. ஆகவே இன்றைய நிலைமை என்ன அப்படின்னா, ஆண்டவனாக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் அரசுக்கு கவலையோடு நாம் கருத்தை எடுத்து சொன்னால், அது ஆண்டவனாக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும், ஆண்டவன் யாரும் மயிலாடு என்று நாம் நீதிமன்றத்தில் சொல்கிறோம், நீதி அரசர்கள். ஆகவே ஆண்டவன் கருத்து சொல்லுகிறார், நீதி அரசர் கருத்து சொல்லுகிறார். ஆண்டவன் ஆலயத்திலே தீபம் ஏற்றலாம் என்று சொன்னால் தீபம் ஏற்ற முடியாது என்று சொல்வதோடு, அது ஏற்பதோ மறுப்பதோ அரசுடைய ஜனநாயக கடமை. ஆனால் சர்வாதிகாரத்தினுடைய உச்சம் அந்த தீர்ப்பு சொன்ன நீதிபதியவே நாங்கள் பதவி நீக்கம் செய்வோம் என்று சொல்லுகிற அந்த சர்வாதிகாரம். ஆளுநர் 3 ஆண்டுகளாக ஆளுநர் உரையை புறக்கணிக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த ஆண்டு மேலக ஆளுநர் சட்டப்பேரவையை விட்டு அவர் வெளியே சென்றதற்கு பிறகு, புறக்கணித்து விட்டு வெளியே சென்றதற்கு பிறகு 10 நிமிடத்தில் அறிக்கை கொடுக்கிறார். தொழில்துறையில உயர்ந்து விட்டது என்று சொல்லுகிற பச்சை போய். நான் கேட்கிறேன், முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியுடைய வாரிசு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆன துபாய்க்கு போனார். 1400 கோடி ரூபாய். ஆனால் முதலமைச்சர் நேற்றைய மது உரையிலே சொல்லுகிறார், நான் பொறுப்பேற்ற நாள் முதலாக
தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்திருக்கிறேன். இது பெரிய சாதனை தானே. இத்தனை கோப்புகளிலே கையெழுத்து போட்டிருக்கிறேன். இத்தனை பேர்களுக்கு திட்டங்களை தந்திருக்கிறேன். என்னால் முடிந்த அளவு செய்திருக்கிறேன். அதனால அடுத்து நாங்கள் 2.0 லோடிங் லோடிங்கா எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். லோடிங் சாமி 1.0 லோடிங்கே தாங்க முடியல ஐயா, தாங்க முடியல சாமி. மக்கள் எல்லாம் கண்ணீர் வெடிக்கிறாங்க. விலைவாசி உயர்ந்து போச்சு, மின்சார கட்டணம் உயர்ந்து போச்சு, இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, போதைப் பொருள் நடமாட்டம். நீ வீட்டிலே டோர் டெலிவரி செய்வாய் போல இருக்கு, அந்த அளவுக்கு மாறி போச்சுடா சாமி. ஆகவே இனி ஒரு முறை திமுக ஆட்சி தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ வந்துவிட்டால் இந்த தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும். இந்த தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.